வணக்கம். நம்ம இன்னைக்கு வீரபத்ராசனம், அதாவது வாரியர் போஸை பற்றி பார்க்குறோம். இந்த ஆசனத்தை முழுமையாக பாருங்கள். நமக்கு உடலுக்கு நல்ல சிறந்த பயிற்சியை தரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நேரம் நில்லுங்க. நின்றுக்கிட்டு காலை மெல்ல 3 அடி அகற்றி வைங்க. அகற்றி வச்சுட்டு கையை உங்களுக்கு ஷோல்டருக்கு கிடைமட்டமாக மேலே மூச்சை உள்ளே இழுத்துட்டே தூக்குங்க. வலது கால் பாதத்தை வலது பக்கமாக திருப்புங்க. இடது கால் பாதத்தை 45 டிகிரி திருப்புங்க. உடம்பை ஃபுல்லாக திருப்பி வலது பக்கமாக நேராக பார்த்து கையை மூச்சை உள்ளே இழுத்துட்டு மேலே தூக்குங்க. தூக்கி கும்பிடுங்க. அப்படியே அதே நேரத்தில் நீங்கள் எவ்வளவு உட்கார முடியுமோ அவ்வளவுக்கு உட்காருங்க. கால் 90 டிகிரி இருக்கட்டும். வலது கால், இடது கால் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கட்டும். நல்ல மூச்சை உள்ளே இழுத்து வெளியிடுங்க. 5 மூச்சிலிருந்து 10 மூச்சு வரை எவ்வளோ நேரம் இருக்க முடியுமோ இருந்துக்கிட்டு அப்படியே ரிலீஸ் பண்ணுங்கள். மூச்சை வெளியிட்டு கொண்டே வாங்க. வந்துட்டு அதே போல் இடது பக்கமாக திரும்புங்க. இடது கால் பாதத்தை இடது பக்கமாக ஃபுல்லாக திருப்பிட்டு வலது கால் பாதத்தை 45 டிகிரி திருப்புங்க. அப்படியே நேராக கையை தூக்கி கும்பிட்டுக்கிட்டு அப்படியே உட்காருங்க. எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணுங்கள். இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு நெஞ்சு பகுதி ஃபுல்லாக விரிவடையும். கால் பகுதியில் உள்ள நரம்புகள் இழுக்கப்பட்டு கால் பகுதி நல்லா ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே போல் தொடைப்பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் நீங்கும். மெல்ல ரிலீஸ் பண்ணிட்டு வாங்க. மூச்சை வெளியிட்டு கொண்டு பொறுமையாக பழைய நிலைக்கு வாங்க. இந்த பயிற்சி ஜீரண மண்டலம், இனப்பெருக்க மண்டலம் மற்றும் கால் பகுதிக்கு நல்ல பயிற்சி. அதே போல் வயிற்று பகுதியில் உள்ள தேவையற்ற சதைகள் குறைந்து தொப்பை குறையும், வெயிட்டு குறையும். சிறந்த பயிற்சி. நன்றி.